Hello friends. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேற்றுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக் போஸ்ட் பண்ண முடியல, ஸோ சம் ஒர்க்னால. ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துலேருந்து செல்லிங் வந்திருக்கு. ஏன் செல்லிங் வந்திருக்குன்னு தெரியாதவங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் முந்தா நேற்று வ்ளாகில். ஃபஸ்ட்டு இதில் செல் ஆகாது, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சண்டே மார்க்கெட் அனாலிசிஸில். அதில் செல்லிங் பாயிண்ட் நான் சொன்னது எய்தர் இந்த பாயிண்ட் இல்லை இந்த பாயிண்டில் தான் வந்துட்டு ஷார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டில் ஒரு மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லும்போது கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் லைவில் இந்த மாதிரி பாயிண்ட் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிளிங் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு கற்றுக்கணும்னா சிம்பிள் பாயிண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஸோ கைண்ட்லி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டுருக்கும்போது இப்படின்னு ஹையர் அண்ட் ஹைஸ் போட்டுகிட்டே போகும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்ரேஸ்மெண்ட் கீழே வருது இல்லையா? இன்னும் கிளியராக புரியல, இன்னும் நல்லா வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ரெண்ட் போகும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும், திரும்ப அப்ஸ்ட்ரைட் போகும், ரிட்ரேஸ்மெண்ட் வரும், அப்சைட் போகும், ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ரிட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறமும் நீங்கள் எப்போ தெரியுமா இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் செல்லிங் நீங்கள் டிசைட் பண்ணோம்? போயிட்டு திரும்ப அடுத்த ஹையை க்ராஸ் பண்ணாமல் இங்கிருந்து வந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல செல் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் திரும்பவும் பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வந்தால் மட்டும்தான் எம் பேட்டர்னில் வரும்போது தான் செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்துட்டு டாப்லேருந்து செல்லர்ஸ் வந்து காலை ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு இப்படி வந்து பேக் டு பேக் கேண்டில்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங்கில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கெல்லாம் செல் பண்ணால் பிக் ஸ்டாப் லாஸ், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 1000 பாயிண்ட்ஸ். ஆனால் இங்கே செல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ், 53,000 ரவுண்ட் லெவலுக்கு. ஸோ செல்லர்ஸ்க்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அவங்களோட ஃபேவரில் விழுந்துருச்சு. ஸோ தட் இதுக்கு மேலே அவங்க செல்லிங் கண்டினியூ ஆன அவங்க ஃபேவரில் ட்ரெயில் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஏன் மார்க்கெட் விழுந்தது அப்படிங்கிறதுக்கான லாஜிக். இது பிடிச்சிருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இன்றைக்கான மார்க்கெட் எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,168 இருக்குது. எப்பவும் போல தான் நம்மளோட வியூஸ்க்கு தெரியும். 50,168 வந்துட்டு எல்லோ லைனில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸை வந்து டெக்ஸ்ட் பண்ணிடலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,168. ஓகேங்களா? சாரி, 52,000 1 செகண்ட் 52,168. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் டே லோ, இன்னைக்கான லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52,000 எக்ஸாக்டாக இருக்குது ரவுண்ட் லெவலில். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அப்சைடு வந்து 52,870, கிட்டத்தட்ட 900 அப்சைடு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிபிஆரை வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங் தாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்விங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் இந்த ஸ்விங் 52,000 ரவுண்ட் லெவல் ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது எங்கே ஸ்விங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் லெவல் ஆஃப் 51,770 இந்த லெவலில் வந்துட்டு அகெயின் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே மல்டிபிள் டைம்ஸ் இதாகி தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே போயிட்டா இந்த 3 லைன்ஸ் வந்து வெர்ஜின் சிபிஆர். டெய்லி சிபிஆர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வெர்ஜின் சிபிஆர். என்ன ரேஞ்சில் வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் 51,600லேருந்து 400 வரைக்கும், 630லேருந்து 400 வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வெர்ஜின் சிபிஆர். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு மெயினாக ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 52,412 வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் இந்த இடத்துல தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜரான திங்ஸ். இப்போது நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட்
ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் இந்த இடத்துல வந்துட்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இந்த 1 ஹவர் வந்துட்டு கன்சாலிடேட் ஆச்சு இல்லையா, இந்த ஜோனை வந்துட்டு பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அகைன் 52,000 வரும். ஸோ 52,000க்கு அப்புறம் பையர்ஸ் ஹோல்ட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 51,800 700 லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கீழே டவுன் சைட் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் நெகட்டிவ் சைட் ஆஃப் த மார்க்கெட் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 51,800 தான் உங்களுக்கு 52,000 ஃபர்ஸ்ட் டார்கெட், 51,800 வந்து செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லாமல் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு இது வந்து செல்லிங்காக நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகுது 52,412 கேப் அப் ஆகுது. அதாவது நான் என்ன சொன்னால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி செல்லிங் சைட் போச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் கேப் அப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 52,400 அந்த ரேஞ்சில் வந்துட்டு கேப் அப் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸை டச் பண்ணிட்டோம். டச் பண்ணதுக்கப்புறம் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பையிங் ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணலாம். அப்போவும் இந்த ஜோனை க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் ஹெவி குவான்டிட்டிஸில் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா உங்களோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் திரும்ப 52,400 மட்டும்தான் இருக்கணும். அதை க்ராஸ் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரெயில் பண்ணி அப்படியே மேலே நீங்கள் அப் சைடில் வந்துட்டு டார்கெட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? கேப் அப் ஆச்சு அப்படின்னா எடுத்தோன்னு பை பண்ணாதீங்க. லெட் இட் கம் டு க்ளோசிங் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் பையிங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது 52,000லேருந்து 51,800 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது 5 to 10 மினிட்ஸில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வருதா, எம் ப்ரைஸ் ஆக்ஷன் வருதா. டபிள்யூ வந்துச்சுன்னா ஈஸியாக பையிங் ட்ரேட் எடுங்க, உங்களோட டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ். எம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்த உடனே செல்லிங் போகும்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆஃப்டர்நூன் போல் கொடுக்கும்போது உங்களோட டார்கெட் லாஸ்ட் லைன் ஆஃப் அர்ஜென்சி பேர் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். புரியல அப்படின்னா ஒரு வாட்டி கிளியராக வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் நிறைய வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் vlogல பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ.